ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் மத்திய அரசின் சிஎஸ்எல் நிறுவனத்திலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 10th பாஸ் பண்ணவங்க, 12th பாஸ் பண்ணவங்க, டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. மந்த்லி சேலரி வந்து 23,000 வரைக்கும் தராங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்டு லிமிட்டட்லேருந்து 2 விதமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேஃபோல்டர் ட்ரைனிங் போஸ்டிங் கம்பெனி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 60 வேக்கன்சி இருக்குது. அதை கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஃபோல்டர் ட்ரைனிங் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து 3 மந்த்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு 10,000 தான் சேலரி தருவாங்க. ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மந்த்லி சேலரி வந்து 20,000 பர் மந்த்துக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பின்ன ஒவ்வொரு வருஷத்துக்கும் இன்க்ரிமெண்ட்டும் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 23 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து 5 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு மட்டும் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்து 100 மார்க்குக்கு கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு 50%, ஓபிசி கேண்டிடேட்க்கு 45%, எஸ்சி எஸ்டிக்கு 40% மினிமம் குவாலிஃபைங் மார்க்காக கொடுத்துருக்காங்க. மெரிட் லிஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் எடுத்த மார்க் அடிப்படையில் தான் மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் 2 கேண்டிடேட் சேம் மார்க்காக எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீனியாரிட்டி ஏஜ் அடிப்படையில் போஸ்டிங் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஃபோல்ட் ட்ரைனிங் போஸ்டிங்க்கு வந்து ஹையர் குவாலிஃபிகேஷனான டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ இது முடித்தவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி 10th அண்டு 12th பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 சொல்லியிருக்காங்க. யூஆர் அண்டு இடபிள்யூஎஸ் இந்த கேண்டிடேட்க்கு அது வந்து ஆன்லைனில் தான் பே பண்ண முடியும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். இதே எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். www.cochinshipyard.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு கரியர் பேஜில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்க்கு வந்து கால் லெட்ரு பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கோ அல்லது இந்த சிஎஸ்எல் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிற சொல்லியிருக்காங்க. போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சேஃப்டி அசிஸ்டன்ட் போஸ்டிங்காக வேண்டி தான் இந்த கொச்சின் ஷிப்யார்டு லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு சேஃப்டி அண்டு ஃபயர் டிசிப்ளினில் வந்து 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க இந்த சேஃப்டி ஃபீல்டில். இதில் டோட்டலாக 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பீரியட் பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் தான். மேக்ஸிமம் பீரியட் வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எல்லோட யூனிட்டு, ப்ராஜெக்ட், சைட்டு இங்கே எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ ஹோல்டராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து 23,000 வரைக்கும் தராங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேஃப்டி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட் ஆனீங்கன்னா 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. இதே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சேஃப்டி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 100 மார்க்குக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து 70 மார்க்குக்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்து 30 மார்க்குக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் மார்க் பார்த்தீங்கன்னா யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு 50%, ஓபிசிக்கு 45, எஸ்சி எஸ்டிக்கு 40 மார்க்கும் மினிமம் பாஸ் மார்க்காக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 200 தான்.
எஸ்சி எஸ்டி இந்த கேண்டிடேட்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். ரீட் பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.